சென்னை ஸ்பீட் நியூஸ். சிஎம்டிஏ எல்லைக்குட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ பகிர்வு மேம்படுத்துதல் மற்றும் கட்டுமான அமைதி நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். எல்லா உரிமத்தையும் பெற சிஎம்டிஏக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் காலதாமதமாக ஆகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்கள் நலசங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்தனர். பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்கள் நலசங்க தலைவர் பாலசுப்ரமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது சிஎம்டிஏ எல்லைக்குட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ பகிர்வு மேம்படுத்துதல் மற்றும் கட்டுமான அமைதி நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். சிஎம்டிஏ எல்லைக்குள் வரும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கட்டிட அனுமதி மற்றும் திட்ட அனுமதிகளை வழங்கக்கூடிய அதிகாரத்தை மேம்படுத்தி வழங்க வேண்டும் என்று நம்புகிறோம். ஸ்டில் ப்ளஸ் 3க்கு ஒரு நாம்ஸும் ஸ்டில் ப்ளஸ் 5க்கு ஒரு நாம்ஸும் வைக்கக்கூடாது. ஸ்டில் ப்ளஸ் 3ன்றது 14 மீட்டர்ஸ் 3.5 இன்ட்டு 4, அதே 3.5 இன்ட்டு 6ன்னு போட்டோம்னா 21 மீட்டர்ஸ். அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணி கேட்குறோம் சார். அதாவது சின்ன சின்ன டெக்னிக்கல் மட்டும் இல்லை, இது வந்து நாங்கள் தான் வந்து மக்களாக சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் சார் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் உடனே ஸ்க்ரூட்னி பண்ணி எங்களால் கொடுக்க முடியாது சார். அதில் ஒரு சின்ன நெருடல் இருக்கும், சிக்கல் இருக்கும் சார். ஒவ்வொரு அப்ரூவலும் இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு சேலஞ்ச். அந்த அனுமதி வாங்கி கொடுக்குறது ஒரு சேலஞ்ச். அதை நாங்கள் என்ன சொல்லணும்னா சிம்பிளி இப்போ 20/10/2016 கட் ஆஃப் டேட் சார். 20/10/2016 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 89க்கு 31/12/89 தான் இருந்தது. நாங்கள் அதுக்கு ஒரு உண்ணாவிரதமே இருந்தோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 20/10/2016 கட் ஆஃப் டேட் வரவேற்கிறோம். அந்த 20/10/2016க்கு முன்னாடி பிரிக்கப்பட்ட மனைகளுக்கு அனுமதி சந்தோஷம். அந்த அனுமதி கொடுக்குறத இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுற பட்சத்தில் ஒவ்வொரு பாமரனும் அவன் கனவை நிறைவேற்றிப்பான். ஒவ்வொருத்தருடைய கனவு என்னன்னா எலி வேணாலும் தனி வேலை, நான் தனியாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசை, அந்த வீடு கட்டுற ஆசை. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே சிஎம்டிக்கு போகணுன்னா இன்றைக்கி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கு கமர்ஷியல் பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரதுக்கு காரணமே சார் 5 கிரவுண்ட் இருக்குது சார். அவங்க போயிட்டு ஒரு அப்ரூவல் போனாங்கன்னு வச்சிங்களேன், 2 FSI அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ். அதே போல் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 5 FSIனா 5 கிரவுண்டு பார்த்தோம்னா சிஎம்டிக்கு தான் போய் ஆகணும். 2 கிரவுண்டுனா 4,800, 4,800 இது 2 FSIனா 9,600. அந்த 400 ஸ்கொயர் மீட்டர் தாண்டிங்கன்னா நீங்கள் அங்கே போகணும், சிஎம்டிக்கு தான் போகணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிஎம்டிக்கு போனால் இது குறிப்பாக எல்லா ஊடகங்களும் கேட்டுங்க, சிஎம்டிக்கு மட்டும்தான் இந்த ப்ரீமியம் எஃப்எஸ்ஐன்றதுன்னா அந்த 50% ஆஃப் கைட்லைன் வேல்யூ கட்டணும். அந்த எலிஜிபிலிட்டிஸ் சிஎம்டிக்கு மட்டும்தான். நம்ம அதே ஏன் கார்பரேஷன்லையும் கொடுக்கக்கூடாது? ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கொடுக்கலாம்ல, ஃபீஸ் கட்டத்துக்கு பார்ட்டிஸ் ரெடி, நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்கும். ப்ரீமியம் எஃப்எஸ்ஐயும் ஈவன் நீங்கள் டெக்னிக்கலி ஆள் உள்ள சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனு, ஆவடி தாம்பரம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனு, நகராட்சிகள், இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பஞ்சாயத்து யூனியனா கூட டெக்னிக்கல் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு எதாவது சொல்லலாம். அங்கேயும் இப்போ பார்த்தோம்னா சிஎம்டிலேருந்து அங்கே வந்து எம்பிளானஸை போட்டு டெக்னிக்கல் ஸ்டாஃபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் இது எல்லாமே ஈஸி. ஒரு வீடு கட்டுறவங்க ஒரு அனுமதிக்கு போய் 5 மாதம் 6 மாதம் அவங்க 5 மாதத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்துங்க. அவங்க கனவு வந்து பழிக்கணும், கனவு வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. அந்த ஃபெயிலியர் ஆகாமல் கட்டணுன்றது தான் எங்களுடைய தாரக மந்திரம். ஒரே ஒருத்தர் கூட அனுமதி வாங்க கஷ்டப்படக்கூடாது, ஒரே ஒருத்தர் கூட அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. இப்போ டிடிசிபியில் வந்து அவங்க லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பவர் நிறையா ஷேர் பண்ணிட்டாங்க. சிஎம்டியிலேருந்து கார்பரேஷனுக்கு இப்போ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து வெரி ஓல்டு கார்பரேஷன், அவங்களுக்கு உண்டான டெலிகேஷன் பவர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். சார் சிஎம்டி அண்ட் டிடிசிபி ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார். அதனுடைய ஃபவுண்டர் ஏ பாலசுப்ரமணி சார். இவர் வந்து எங்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரி திரு பழனிராஜன், இவர் வந்து ஜோனல் பிரசிடென்ட்டு திரு மனோகர். இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு நீங்கள் இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா ஊடகத்துலேயும் இது வந்து பதிவாகணும். வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக இதை பார்க்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் திரும்பி உங்கள் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்.